அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சொந்தங்களே, இஸ்லாமின் அழகிய காதல் கதைகள் தொடரல இன்றைய நிகழ்ச்சி, நீ சந்தோஷமாக இருக்கும்போதும் கோபமாக இருக்கும்போதும் எனக்கு தெரியும். உண்மையான காதல் என்றால் என்ன தெரியுமா? ஒரு பேசாமல் இருந்தாலும் அவருடைய மனநிலையை புரிந்து கொள்வது. அப்படிப்பட்ட அழகான உறவு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஐஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் உள்ள உறவு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐஷா ரலியல்லாஹு அவர்களிடம் சிரித்து கொண்டே சொன்னாங்க, ஐஷாவே, நீ என்னிடம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதோ என் மீது கோபமாக இருக்கும்போதோ எனக்கு தெரியும். இதை கேட்ட ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியப்பட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ என்னிடம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது முகமதின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்வாய், ஆனால் கோபமாக இருக்கும்போது இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்வாய். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறிய விஷயம், ஆனால் எவ்வளவு பெரிய கவனம். ஐஷா ரலியல்லாஹு அவங்க சிரித்து கொண்டே சொன்னாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், நான் உங்கள் பெயரை மட்டும் விட்டு விடுவேன், உங்களே அல்ல அப்படி சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வார்த்தைகளை கவனிச்சிருக்கிறாங்க, உணர்வுகளை புரிந்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய மனதை மதித்தாங்க. இன்று பல உறவுகளில் பிரச்சனை வருவதற்கான காரணம், ஒருவர் பேசுவதை மற்றவர் கேட்க மாட்டாங்க, ஒருவர் வருத்தப்படுவதை மற்றவர் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது, அன்பு என்பது பெரிய பரிசுகள் கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு மனதை புரிந்து கொண்டு அவருடைய உணர்வுகளை மதித்து அவர்கள் பேசும் சிறிய வார்த்தைகளையும் கவனிக்கணுங்கிறது. அதுதான் உண்மையான காதல். ஒரு நல்ல கணவன் மனைவி பேசும் வார்த்தைகளை மட்டும் கேட்க மாட்டான், அவர்களுடைய இதயம் பேசும் வார்த்தைகளையும் கேட்பான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையும் இன்று வரை அன்பு, புரிதல், மரியாதை ஆகியவற்றுடைய சிறப்பு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய எபிசோடில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் உன் தோழிகளின் கதையை சொல் என்ற தலைப்பில் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.